சிம்மத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 கிரகங்களில் முதல் கிரகம் சூரியன், ராசிதான். ஒண்ணுமே இல்லாத இருந்தவங்க சூரியன் அந்த திசையை அப்படியே மாத்துவார். யாராலையும் அடையாளப்படுத்தவே முடியாத, அடையாளமே கிடையாது, நபர் அவ்வளவுதான் அப்படிங்கிறவங்க பெரிய அந்தஸ்து, தகுதி, பெரிய ஒரு பதவிகளில் உட்கார வச்சு வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுத்துருவார் வெறும் 6 இயர்ஸ்ல. குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் ஆன்மீகம், நிறைய தெய்வ பலம், பொருளாதாரம், சமுதாயத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாம் குரு தரும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட ரிலேட்டடா. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும், ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும், பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்துல பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். சிம்மம் அது உண்மையாவே ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி இல்லையா அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அவங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த 3 கிரகங்கள் சிம்மத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 கிரகங்கள்ல முதல் கிரகம் சூரியன், ராசிநாதன். கண்டிப்பா நிறைய பிரச்சனையும் கொடுப்பார். பட் சூரிய தசை, இவங்களுடைய ஜாதகத்துல சூரிய திசை வரும்பொழுது சிம்மத்துக்கு அந்த திசையானது இவங்க வாழ்க்கையை மாத்துது. பல பேருக்கு சாதாரணமா யாருமே மரியாதை இல்லாம இருப்பாங்க, சட்டுன்னு எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவில் உட்கார்றது சூரிய திசையில. அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ரியல் லைஃப்ல பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார். ஆச்சரியமா இருக்கும். பல நபர்களே எனக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லாத இருந்தவங்க. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பா. சூரியன் அந்த திசையை அப்படியே மாத்துவார், கம்ப்ளீட்டா மாத்துவார். அந்த அவருடைய 6 வருஷ திசையில யாராலையும் அடையாளப்படுத்தவே முடியாத, அடையாளமே கிடையாது, நபர் அவ்வளவுதான் அப்படிங்கிறவங்க பெரிய அந்தஸ்து, தகுதி, பெரிய ஒரு பதவிகளில் உட்கார வச்சு வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுத்துருவார் வெறும் 6 இயர்ஸ்ல. அது அதிகம். பல வீடுகளை வாங்கிடுவாங்க 6 இயர்ஸ்லேயே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசியர்கள் நிறைய பேர் தெரியும். ஒன்று. அடுத்தபடியாக இவர்களுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கிரகத்தில் குரு பகவான். குரு இவங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி. குரு இவங்களுடைய வாழ்க்கையில சுய ஜாதகத்துல ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்றிருந்தார். அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அதாவது சிம்மராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட ஒருத்தர் இருக்கணும், ராஜகுரு. ஏன்னா ராஜா எப்பெல்லாம் தவறா போவார் அப்பப்பெல்லாம் சொல்லணும். ராஜகுரு மினிஸ்டர் இப்படி நீ இப்படி போங்க, இப்படி போகக்கூடாது, லெஃப்டில் எடுத்தா பிரச்சனை, ரைட்டில் போங்க, இப்போ அண்டர் கிரவுண்டில் போங்க, மேலே வாங்க, ரைட் எடுங்க, இப்படி சொன்னா தான் சிம்மம் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிற சக்தி சிம்மத்துக்கு இருக்கு, ஆனா அதை வழி நடத்துறது வெளியால் தான் பண்ணணும். இதான் சிம்மம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசி அன்பர்களும் யாராவது உங்களுக்கு பிடித்தவர்கள், நம்பிக்கையானவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க கொடுக்குற கைடன்ஸை ரிப்பன் கண்ணில் கருப்பு ரிப்பன் கட்டிட்டு பண்ணீங்கன்னா ஜெயிப்பீங்க. எனக்கே எல்லாம் தெரியும், நான் எதுக்கு இன்னொருத்தர கேட்கணும்னீங்கன்னா சாப்டர் ஓவர். அது நேச்சரா சார் சிம்மத்துக்கான? சிம்மத்து எங்க நீங்க ஒரு கிங் எப்படி இருப்பாரு, எல்லாரையும் போய் கெஞ்சிட்டா இருப்பாரு, அடி கொலை பண்ணா கூட நெஞ்ச காமிச்சிட்டு வாடா குத்துறான் பாரு. எதிராளி கிட்ட போய் கிங்கு போய் பிச்சையெல்லாம் கேட்கறதுல உயிரை வா குத்துட்டு போ, செத்து போயிரு பரவாயில்ல, நான் வாடுற வரைக்கும் நெஞ்சிருந்து தான் நடப்பேன். அதுதான் சிம்மம். கூட எதுக்கும் பயப்படாது, யாருக்கும் தலை வணங்காது, தப்பே இருந்தால் கூட ஆமா தப்பு தான் அப்படின்னு போய் பேசுறது தான் சிம்மம். அதை நினைச்சு ரொம்ப இது பண்ணுறதுலாம் கிடையாது. சிம்மம் விழுகிறது எமோஷனுக்கு தான். இந்த பாசம், அன்பு, காதல், இதுக்கு தான் சிம்மம் காலி. வேற எதுவும் சிம்மத்தை நீங்க ட்ராப் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எதிர்த்தோ பெரிய பவர் அப்படி இப்படிலாம் சிம்மம் எதுக்கும் பயப்படாது. பெரிய மினிஸ்டரே கூட கேட்ட என்னடான்னு கேட்பான் சிம்ம ராசியில் இருக்கிறவர். மினிஸ்டரையே என்ன பண்ண முடியும் பண்றாம்பா. ஏன்னா அந்த வீரியம், அது உண்மையிலேயே அந்த மாதிரி பயப்பட மாட்டாங்க.
மினிஸ்டருங்களாம் இல்லை, உண்மையிலே அவர் பயப்பட மாட்டான். அது சிம்மத்துக்குடைய குவாலிட்டி. சிம்மத்தை கவுக்கணும்னா அன்பு காமிச்சிங்கன்னா முடிஞ்சு, நாய்க்குட்டி மாதிரி ஆயிடுவாங்க, பப்பெட் மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் அது ஒன்று தான் சிம்மத்துக்கு. ஆக குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் ஆன்மீகம், நிறைய தெய்வ பலம், பொருளாதாரம், சமுதாயத்தில் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாம் குரு தருவார். சூரியன் இவங்களை ராசிநாதன் தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே சிம்மம் வந்து ஐசோலேட்டடாக இருக்கணும்னு நினைப்பாங்க. கூட்டத்தில் நான் தான்டா தனி, அது என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு நினைப்பாங்க, தெரியணும்னு நினைப்பாங்க. வலுக்கட்டாயமாக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரியே நடந்துக்குவாங்க, அப்படியே பிஹேவ் பண்ணுவாங்க. அட்டென்ஷன் கேப்சரிங் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு உண்டு. அதனால் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறது சூரியன். சூப்பர் சார். உண்மையாவே சார் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் சாங் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக சொல்லலாம். வாழ்க்கையே வேஷம். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சிச்சுவேஷன் எதிர்காலத்துல சிம்மத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எதை வேணா வெற்றி கொடிகட்டு அந்த படையப்பா சாங் மாதிரி எதிர்காலத்துல அவங்களுக்கு நினைச்சதா அவங்க நடக்க முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் சிம்மம் பல்ல கடிச்சிட்டு வாழ வேண்டிய நிலைமை இருக்கு சார். 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்ப மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னன்னா, தலைப்புல டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ், இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும், அதை கொடுத்து தான் ஆகணும். அது வந்து கெட்டது செய்யறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். புஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வா, புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசல. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகம். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே வந்து கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் வந்து ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டுதானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது, 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா 2 வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்மளையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தபடியாக
கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்குள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்கு, கர்ப்பகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாத்திப்போம் சார். மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். மாத்தி இல்ல சார், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒண்ணு, எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை கடமையை மட்டும் செய், செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.